ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு வெங்காய சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் காமிக்க போகிறேன். இந்த வெங்காய சட்னியை இட்லி, தோசை, ஊத்தாப்பம் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த வெங்காய சட்னியை ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், அதே சமயம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இப்போது இந்த வெங்காய சட்னி செய்கிறதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் இப்போது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா வதங்கினதும் இதில் இப்போது 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாகவும் 4 காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே இப்போது நம்ம நல்லா வதக்கிக்கலாம். காஞ்ச மிளகாய் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற பருப்பு, தனியா, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா வறுபட்டதும் இதை நம்ம தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக அதே பேனில் 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். நான் இந்த வெங்காய சட்னிக்கு ஒரு பெரிய அளவு வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நம்ம நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பூண்டையும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே ஒரு இனிப்பு சுவை இருக்கும். அதனால் இந்த சட்னி செய்கிறப்ப காஞ்ச மிளகாவை கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தா தான் சட்னி நல்லாயிருக்கும். பூண்டும் வெங்காயமும் நல்லா வறுபட்டதும் இதில் இப்போது சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வதக்கின இந்த பொருட்களை இப்போ நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் முதல்ல நம்ம வறுத்த பருப்பு, தனியாக, காஞ்ச மிளகாய் இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சிக்கலாம். அடுத்ததாக நம்ம வதக்கி ஆற வச்ச வெங்காயம், பூண்டு கலவையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்ச விழுதில் உப்பு சரி பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக சட்னியை தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கடுகுளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதும் இதில் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்ச விழுதை சேர்த்து 1 நிமிஷம் மிதமான சூட்டில் நல்லா வதக்கிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளோட அருமையான வெங்காய சட்னி தயாராகிடுச்சு. இந்த வெங்காய சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வெங்காய சட்னி ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.